ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம நேர்மறை ஆற்றலை நம்ம எப்படியெல்லாம் வீட்டுக்குள்ளே கொண்டுட்டு வந்துக்கலாம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் என்னென்ன ஃபாலோ பண்ண வரேன் அப்படிங்கிறதையும் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேங்க. நம்ம வந்து வீடை வந்து எப்போவுமே நல்ல சுத்தபத்தமாக தொடச்சி வாரத்தில் 2 நாள் 3 நாள் வீட்டை நல்லா தொடச்சிக்கணுங்க. பூக்களால் நிறைய அலங்காரம் பண்ணிக்கணும். வீடுகளை வந்து ஒட்டடை இல்லாமல் வீடை வந்து எப்போவுமே நல்லா க்ளீனாக வச்சுக்கணுங்க. இந்த மாதிரி மணிகள் இருந்தாலும் வீட்டுக்கு ரொம்ப விசேஷம். பெட்ரூம்லாம் நல்லா ஒரு நீட்டாக வச்சுக்கணும். காலையில் 7 மணி வட பக்கமாக உள்ள ஜன்னலை ஃபஸ்ட்டு நம்ம திறக்கணும். அந்த காலத்துலலாம் வந்து 2 பக்கம் கதவு இருந்தது. இப்போ நமக்கு இல்லாதனால வடபுறமாக உள்ள ஜன்னலை ஃபஸ்ட்டு வீட்டில் தூங்கி எழுந்தோடனே திறந்துக்கணும். வீட்டில் வந்து இப்போ வந்து ஒரு விசேஷம் நடக்குது, ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னாக்கா நம்ம இந்த மாதிரியும் நம்ம நேர்மறை ஆற்றலை கொண்டுட்டு வர்றதுக்கு இப்படியும் நம்ம பண்ணிக்கலாம். ஒரு டம்ளரில் கல்லுப்பு போட்டு இதில் வந்து கல்லுப்பு போட்டு இதில் ஒரு லெமனை ஒன்று போட்டு தண்ணி ஊற்றி நம்ம இப்படி அலங்காரம் பண்ணி இப்படி வைக்கிறப்ப வெளியில் நெகட்டிவ் இருக்குது, அவங்க வந்து அந்த எண்ணத்துலேயே வராங்கன்னா கூட இந்த பார்வை பட்ட உடனே நமக்கு வந்து எதிர்மறை ஆற்றல்லாம் விலகிருங்க. இது மாதிரி நிறைய நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் ஃபங்க்ஷன் வீட்டிலலாம். இதில் வந்து தீபம் வச்சு நம்ம பண்ணுறப்பையும் நமக்கு இதில் உள்ள அதிக பலன் நமக்கு கிடைக்குங்க. தீபத்தாலையும் நம்ம அப்படி எடுத்து வச்சு பண்ணிக்கலாம். வெள்ளிக்கிழமையில் இப்படி தீபமும் ஏற்றி என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடி வீட்டு வாசலில் நம்ம இப்படியும் வச்சுக்கலாம். அலுவலகங்கள்லேயும் நம்ம வந்து இதை வச்சுக்கலாம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, தினந்தோறும் நம்ம நிலப்படியில் வெள்ளிக்கிழமையிலலாம் நிலப்படிக்கு போட்டெல்லாம் வைக்கிறப்ப கஸ்தூரி மஞ்சள் எடுத்து பன்னீரில் ஊற்றி பச்சை கற்பூரம், ஜவ்வாது, அரகஜாலாம் இன்னும் இருக்குது, அதெல்லாம் ரொம்ப வாசனையாக இருக்கும். இதை வந்து கிச்சனில் வந்து நம்ம அப்படி சொஸ்திக் போட்டு நம்ம இப்படி பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா கிச்சனுக்குள்ளே நுழையிறப்பையே நம்ம என்ன சமைச்சிருந்தாலுமே அந்த ஸ்மெல் வராது. இதனோட தாக்கம்தான் அதிகமாக இருக்கும் நமக்கு. கிச்சனை வந்து நாள்தோறும் கிச்சன் பூஜை அறையெல்லாம் வந்து தொடச்சிட்டு தான் நம்ம வந்து நைட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான் படுக்கணும். படுத்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி எச்சில் தட்டுகளை எல்லாம் கழுவிட்டு தான் நம்ம இது பண்ணணும். அதை போட்டால் தரித்திரம் உண்டாகும்னு சொல்லுவாங்க. அதையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வீடுங்களில் மளிகை பொருட்கள் பற்றாக்குறை, பணத்தட்டுப்பாடெல்லாம் வரக்கூடாது அப்படின்னாக்க வீடுங்களில் இது மாதிரியும் பண்ணிக்கலாம். நிறுவனங்கள்லேயும் இது மாதிரியும் பண்ணிக்கலாம், வீடுங்கள்லேயும் இது மாதிரி பண்ணிக்கலாம். கல்லுப்பு ஒரு பாக்கெட்டு கொட்டி நல்லா குவியலாக வச்சுக்கணும். குவியலாக வச்சு அதில் மஞ்சள் குங்குமத்தை கொட்டி இப்படி வச்சிடணும் அலுவலகங்கள்லாம். அப்படி வைக்கிறப்ப நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் உண்டு பண்ணும். தினந்தோறும் வீட்டில் வந்து பூஜை அறையில் விளக்கேற்றி நம்ம மணி அடிக்கணும். மணி அடித்தோம்னாவே நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் நம்ம வீட்டுக்கு வரும். அது ரொம்ப நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன். இதை தினந்தோறும் நம்ம ஃபாலோ பண்ணுறதுல அதிக பலன் அடையலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா வெளிப்புறமாக இந்த மாதிரி மணி பிளான்ட்டு நிறைய செடிகள் எல்லாம் வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா வெளியில் வந்து நிற்கிறப்ப மன நிறைவாக சந்தோஷமாக நமக்கு இருக்கும். துளசி செடியை வச்சு அது ஒரு விளக்கு ஏற்றுறப்பையும் வீட்டுக்குள்ளாரையும் நிறைய பேர் இப்படிலாம் மணி பிளான்ட் வளர்த்துக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பிராணி வீட்டுக்குள்ளே நம்ம போடுறப்ப பார்த்திங்கன்னா அதிக பலன் அதில் கிடைக்கும். அதில் பார்த்திங்கன்னா வெள்ளை சாம்பிராணி, குங்குளியம், பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு, நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றி நீங்கள் வீடு ஃபுல்லாக நீங்கள் காமிக்கிறப்ப பார்த்திங்கன்னா அதீத பலன் அதில் வந்து நமக்கு கிடைக்கும். மனசு வந்து சந்தோஷமாக இருக்கும். அதுவே நமக்கு நிறைய நேர்மறை ஆற்றலை நமக்கு கொண்டுட்டு வரும். எண்ணங்கள், எந்த எண்ணங்களும் நமக்கு கெட்ட எண்ணங்களும் நமக்கு வராது. வீடுங்களில் இன்னொரு இது ஃபங்க்ஷன் நடக்கிறப்ப தான் இந்த இதையும் நம்ம பண்ணணும். வீடுங்களில் ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு பர்த்டே கொண்டாடுறோம் அப்படின்னாக்க நம்ம வந்து கல்லுப்பை போட்டு ஒரு தட்டில் பரப்பி அது மேலே வெண்கடுகை போட்டு நல்லா பரப்பிட்டு இது மேலே நீங்கள் வந்து எலுமிச்சம்பழம், இந்த சிகப்பு மஞ்சள் வச்சு தீபம் ஏற்றி நீங்கள் வைக்கிறப்பையும் உருளியில் பூ போட்டு வைக்கிறப்பையும் நீங்கள் வந்து நல்ல வெளியிலேருந்து வர்றவங்களோட பார்வை வந்து இதில் தான் ஃபஸ்ட்டு. வீட்டுக்குள்ளேருந்து ஒருத்தங்க வெளியிலேருந்து வர்றாங்களுடைய நம்ம வீட்டுக்குள்ளே அந்த பார்வை இல்லாதப்ப இது மாதிரி பார்வை தான் நமக்கு இருக்கணும். நேர்மறை ஆற்றல் உண்டு. தேவாரம், திருவாசகம்லாம் பாராயணம் பண்ணுறப்ப இந்த மாதிரி சவுண்டுகள், மணி சவுண்டுகள் கேட்குறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பூக்களால் நம்ம வீடுகளை வந்து நல்லா அலங்காரம் பண்ணிக்கணும். அதுவும் நல்ல நேர்மறை ஆற்றலை நம்ம வீட்டுக்கு கொண்டுட்டு வரோம். வீடுங்களில் வந்து இப்படி வந்து பூவெல்லாம் கட்டி குழந்தைங்க படிக்கிற இடத்துல நம்ம இப்படி வச்சுக்கிட்டோம்னாலும்
பூக்களை நிறைஞ்சி வச்சுக்கிட்டோம்னா அந்த வாசனை நல்லாயிருக்கும். இதுவும் வந்து நல்லா பணம் இருக்கிற இடத்துல வந்து இந்த மாதிரி ஏலக்காயில் சொஸ்திக் போட்டு சாமி ரூமுக்கு முன்னாடி தீபம் ஏற்றுனீங்கன்னா லக்ஷ்மி கடாட்சம் அதிகரிக்கும், நல்ல நேர்மறை ஆற்றல் நிறைய வரும். இப்போ நிறைய பேருக்கு நைட்டில் பார்த்திங்கன்னா தூக்கமே வராது, 2 மணி 3 மணிக்கெலாம் எந்திரிச்சுக்குவாங்க. நல்ல தூக்கமே நித்திரை வந்து நல்ல நித்திரை இல்லாத இது மாதிரியே இருக்கும். அப்படி இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும்னாக்கா மருதாணி பூக்கள் நிறைய கிடைக்கிறப்ப அதை பறித்து ஒரு பில்லோ மாதிரி ரெடி பண்ணி இதில் மல்லிகைப்பூயும் சேர்த்து நம்ம வந்து அந்த பெட்ரூமில் நம்ம வச்சுக்கிறப்ப நல்ல நேர்மறை ஆற்றல் நமக்கு கிடைக்கும், மன நிறைவாக இருக்கும். அந்த இடம் ஃபுல்லாகவே நமக்கு தூங்குறப்ப செப்பில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுக்கணும். தேங்க்யூ.